எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக முதல்வர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். இந்த சாராயம் விற்கிறதுக்குன்னே ஒரு அமைச்சர் இருக்கிறார், மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி. அந்த மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாரும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கையில் அது பிஜேபி கேட்குது, அதிமுக கேட்குது, பரவலாக எல்லாரும் கேட்குறாங்க. இந்த பிடிச்சவங்க ஃபோட்டோலாம் பாருங்களேன், இவங்க எல்லாமே ஏதோ இந்த செங்கல் சூளையில் கொத்தடிமை வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாங்க. நாளைக்கு 30,000 அசால்ட்டாக ஒருத்தன் சம்பாதிக்கிறாங்கன்னா 30,000 சம்பாதிக்கிற மாதிரி அவங்க இருக்கிறான். அப்போ இதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் தானே அர்த்தம். சின்னதுரை இந்த மாதிரி காட்சி இப்போ ஒரு 10-50-100 கல்லாவுக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் ஆள் இல்லை. இதற்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சந்தேகம். நிருபர்கள் கேட்குறாங்க, ஏங்க அவங்க உறவினர்லாம் சாராயம் குடிச்சு தான் அவங்க செத்ததாக சொல்கிறாங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா இது வந்து சாராய சாவு இல்லை அப்படின்னு கலெக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க. கலெக்டர் பண்ணும்போது கூடவே ஒரு திமுக ஒரு முக்கிய நபர் எம்எல்ஏ ஒருத்தர் உட்காந்துக்கிறார். கலெக்டர் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணும்போது இந்த எஸ்பி கூட இருக்கிறது சகஜம், எம்எல்ஏ ஏன் இருக்கிறார்? அப்போ இது கலெக்டரோட வார்த்தையா எம்எல்ஏவின் வார்த்தையா? ஏன் கலெக்டர் இதை சொன்னார்? அப்போ இதுல ஏதாவது ஒரு சதி இருக்கா? எந்த விஷயங்களும் இதுல வந்து சரியா நவுத்தப்படலை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நபர் இல்ல தனித்தனியா பார்த்தா கூட ஒரு 10-20 பேர் இருக்கணும்ல. அந்த 10-20 பேர் நிச்சயமாக தமிழக ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் பெரும்பான்மையாக இருக்க முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை எதிர்கட்சிகள் வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களோ, இதுல எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய அரசியல் செய்யறது நல்லதா கெட்டதா தெரியல. ஏன்னா ஆளும் கட்சியுடைய நிறை குறைகளை வந்து சொல்றதுக்கு தான் எதிர்கட்சி. ஆனா இதை வந்து அவங்களோட சுயலாபத்துக்காக ஆதாயமா மாத்திக்கிறாங்களே. ஏன்னா இப்போ வந்து போராட்டங்கள்லாம் அதிமுகல இருந்தும் பிஜேபியில இருந்தும் நடத்தப்பட்டிருக்கு. அண்ணாமலை போய் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு. ஸோ இதுல எல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்களே அப்படின்றது இப்போ ஒரு மக்கள் கேள்வியா இருக்கு. இல்லை, எதிர்க்கட்சிகள் தங்கள் ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்தி கொண்டார்கள்னா, இப்போ கள்ளக்குறிச்சி பக்கம் செத்துருக்காங்க. ஆமாம் சார். சுற்றுவட்டார பகுதியில் பல இடங்களில் சாராயம் விற்கப்படுகிறது. இப்போ அந்த மக்கள்லாம் வந்து போராட்டாங்களா? இல்லை. அதுதான் ஆதாயம். அந்த மக்கள் போராடுறான். அந்த மக்கள் போராடுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று இதை நாங்கள் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு ஆதாயம்னு வச்சுங்க. மக்கள் அவன் சோகத்தில் அப்படியே இருக்கிறான். அந்த ஊர் மக்கள், சுற்று வட்டார பகுதி மக்களும் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார்களே தவிர ஒரு ஆர்கனைஸ் ஆகி வெளியே வந்து எப்படியா வந்து 2.5 வருஷமாக விற்றுந்தான், எவனுமே பிடிக்கல, இப்போ செத்த பிறகு எப்படா இங்கே வந்தீங்க அப்படின்னு யாரும் போகிற அமைச்சர்களையோ இல்லை அரசு அதிகாரிகளையோ யாரும் திருப்பி அனுப்பலையே. அவர்கள் குமுறல்கள் மக்களோடு இருக்கிறது. அப்போ எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக முதல்வர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். உடனே இப்போ முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் வேறு யார் வர போகிறா? இப்போ எதிர்கட்சியிலேருந்து இல்லை இவங்கலேருந்து யாரா போக போகிறாங்களா? முதல்வர் ராஜினாமா பண்ணார்னா அவர் கை காட்டுகிற ஆளையோ இல்லை ஒரு மகனோ யாரோ ஒருத்தர் அவங்க கட்சியில் இருந்தானே. ரீஎலெக்ஷன் வராதா சார்? ரீஎலெக்ஷன் எப்படி வரும்? சட்டமன்றத்தை மொத்தமாக ராஜினாமா பண்ணால் தானே, இல்லை கலைக்கணும் இல்லை ராஜினாமா பண்ணணும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுறதுல என்ன இருக்குது? அப்புறம் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டை போய் நாங்கள் வந்து எங்கள் தலைவராக இவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் உதயநிதியை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லை பொன்முடியை தேர்ந்தெடுத்துக்கிறோம், நம்ம துரைமுருகனை தேர்ந்தெடுக்கணும், அவர் தான் துரைமுருகன் தான் சீஃப் மினிஸ்டர். சரி, நான் ஒரு டேட் சொல்கிறேன், அன்றைக்கி வந்து உங்கள் பெரும்பாலும் நிரூபிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கே கேட்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் இதெல்லாம் விற்கிறதுக்கு, இந்த சாராயம் விற்கிறதுக்குன்னே ஒரு அமைச்சர் இருக்கிறார், மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமின்னு. அந்த மனுஷன் எங்கே இருக்காருன்னே தெரில. ஒரு கால் அவர் என்ன மட்டையாக இருக்கிறாரா இல்லை என்ன மூச்சு பேச்சே காணும். உங்களுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க, முத்துசாமி எங்கே போனார்? கன்சர்ன் அமைச்சர் எங்கே? அவர் தானே இதுக்கான பதில் பேசணும். இல்லை அந்த சிகிச்சை தர மக்களை போய் பார்க்கணும், அந்த சிகிச்சை என்ன மாதிரி நடக்குது, அதை வந்து சரியாக தப்பா எப்படி இதை இன்னும் சிறப்பாக மேம்படுத்தலான்ற மாதிரிலாம் அவர் இப்போ பண்ணணும்ல. சுகாதாரத்துறை அமைச்சர் பண்ணுறாரு, அது வேறு துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர், அவர் துறையில் தானே அது வந்து அந்த ஃபால்ட்டு அவர்கிட்ட தானே வந்திருக்கு, அவரோட துறையில் தானே. அப்போது இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக முதல்ல வந்து சிஎம் வந்து ராஜினாமா பண்ணணுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாரும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கையில் அது பிஜேபி கேட்குது, அதிமுக கேட்குது, பரவலாக எல்லாரும் கேட்குறாங்க. திமுக கூட்டணி கூட அவர்கள் அறிவாலயத்தில் கட்டி போட்டவர்களை தவிர மிச்சம் எல்லாரும் சிபிஐ விசாரணை முதல்ல கூடு, அதுக்கப்புறம் மதுவிலக்கை அமல்படுத்துன்ற 2 கோரிக்கை. இமீடியட்டாக சிபிஐ விசாரணை வேணும். ஏன் சிபிஐ விசாரணை வேணும்? இப்போ நீங்கள்
ஒரு 4 பேர் விற்றுருக்கான், அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டுனா அவன் சொல்ல போகிறான் என்ன ஏதுன்னு அப்படின்னு இயல்பாக எல்லோரும் நினைக்கிறோம். சரி, அப்படி தான் ஒரு 3 பேரை முதல்ல பிடிச்சாங்க. அந்த கோவிந்தராஜ், சின்னதுரை, இதெல்லாம் பிடிச்சவொடனே 3 பேர் ஃபஸ்ட்டு 3 பேரை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்னதுரையை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து மெத்தனாலை சப்ளை பண்ணார் அப்படின்னு இன்னொருத்தரை பிடிச்சாங்க, மாதேசன்றவர். அப்புறம் ஏதோ இன்னொரு 2 3 பேரை பிடிச்சாங்க. நீங்கள் இந்த பிடிச்சவங்க ஃபோட்டோலாம் பாருங்களேன், அந்த ஆட்களை பாருங்களேன், இவங்க எல்லாமே ஏதோ இந்த செங்கல் சூளையில் கொத்தடிமை வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம், எக்ஸாக்டாக சொல்ல போனால் அதான். அந்த அதுவும் குறிப்பாக அந்த முதல்ல அதை விற்றான் பாருங்க, விற்றவன் குடும்பத்துலேருந்து 3 பேர் பிடிச்சாங்கல்ல, அவன் உட்பட ஒரு மனைவி மச்சான்னு, அந்த 3 பேருமே செங்கல் சூளையில் கொத்தடிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். அப்போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் அதில் வருது. குறைஞ்சது 50,000 வந்துடும்ன்றாங்க. அப்போது தினமும் ஒரு 50,000 சம்பாதிக்கிறான். சரி, அதை வாங்குவதற்கு இல்லை அதை வாங்கிய இடத்துல ஒரு 20,000 போகுதுன்னு வச்சுக்க. ஒரு நாளைக்கு 30,000 அசால்ட்டாக ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா 30,000 சம்பாதிக்கிற மாதிரி அவன் இருக்கிறான். அப்போது இதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் தானே அர்த்தம். சரி, அடுத்து எவன்டா பிடிச்சிங்கன்னா சின்னதுரைன்னு ஒரு ஆள். அந்த ஆள் யாரான்னா அவர் தாங்க காய்ச்சனவர். சரி, காய்ச்சனவருக்கு எப்படா வந்து இந்த மெத்தனாலெலாம் கிடச்சிதுன்னா அதுக்கு இன்னும் 2 பேரை சொன்னாங்க, மாதேஷ் அது இதுன்னு. இதோட முடிச்சிருவாங்க. இப்போ எதிர்கட்சிகளில் பொதுவாக எல்லாரும் கேட்குறது, இவன் இந்த சின்னதுரை ஒரு இந்த மாதிரி காட்சி ஒரு 10 50 100 கல்லாவுக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் ஆள் இல்லை. அப்போ இதற்கு பின்னாடி வேறு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சந்தேகம். இன்னொன்று, முதலாக ஒரு 3 பேர் அட்மிட் ஆகி சாகிறான். அப்புறம் ஒரு 10 பேர், அதே சமயத்தில் ஒரு 11 பேர் இருக்கிறார். 11 பேரோ 13 பேரோ அட்மிட் ஆகியிருக்காங்க. கலெக்டர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இந்த 3 பேரும் வேறு எதுலேயோ ஒன்று செத்துட்டாங்க. அதில் அந்த பிரவீன் ஒரு பையன் வயிற்று வலின்னு வந்தான், ட்ரீட்மெண்ட் சரியாகி வீட்டுக்கு போய் செத்துட்டான். இன்னொரு முதியவர் வந்து வயசாகி செத்துட்டார். இன்னொருத்தர் வந்து வலிப்பு நோயில் செத்துட்டார். அப்போது இப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, ஏங்க அவங்க உறவினர்லாம் சாராயம் குடிச்சு தான் அவங்க செத்ததாக சொல்கிறாங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களன்னா, இல்லை அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, பட்டு இந்த மோஷன் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸோட கொஞ்சம் பேர் அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. அப்போ இது வந்து சாராய சாவு இல்லை அப்படின்னு கலெக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுறாரு. கலெக்டர் பண்ணும்போது கூடவே ஒரு திமுக ஒரு முக்கிய நபர் எம்எல்ஏ ஒருத்தர் உட்காந்துங்கிறார். இந்த பக்கம் எஸ்பி இருக்கார். அப்போது கலெக்டர் வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணும்போது இல்லை எஸ்பி கூட இருக்குது சகஜம், எம்எல்ஏ ஏன் இருக்கிறார்? அப்போது இது கலெக்டரோட வார்த்தையா எம்எல்ஏவின் வார்த்தையா? அது மட்டும் இல்லாமல் அந்த கலெக்டர் அப்பயே என்னவோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரியாவது சேர்க்குறான். இப்போ நீங்கள் டாக்டர் கேட்டிருப்பார்ல, அட்மிட் ஆகிறோன்னு எல்லாம் செத்தாக கொண்டு வந்தான், எல்லாம் வயிறு வலி இது கணி தெரில அதுலாம் இவன் கத்தி தானே வந்து டே மூதேவி என்னடா குடிச்சு தொலைஞ்சேன், என்னடா தின்னு தொலைஞ்சேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. அவன் சொல்லி எடுத்து போச்சலே வாசனை வந்திருக்கேன் கப்புன்னு. அப்போ டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பான், சார் இந்த மாதிரி சார் நான் அந்த சாராயத்தை குடித்தேன், அதே மாதிரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல. அதை வந்து மருத்துவர் கலெக்டர்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாரா, ரெவென்யூக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? கலெக்டர் வரும்போது இல்லை சார் எல்லாருமே இந்த மாதிரி ஆகலாம் போட்டிருக்கானோ அதில் தான் ஒரே மாதிரியாக இருக்குது, எங்ககிட்டே அந்த மருந்து வேறு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அப்போது நீ இதை வந்து வெளியில் கூட சொல்லியிருக்க வேண்டாம். நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ஆமாம் ஆல்கஹால் குடிச்சு ஒரு 3 பேர் செத்துட்டாங்க, ஒரு 10 13 பேர் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் யாரும் பதட்டம் வேணாம், நாங்கள் வந்து அதுக்கு உரிய சிகிச்சை தரோன்னு நீ பப்ளிக்கில் சொல்ல வேணாம். நீ ரெவென்யூக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி ஒரு 10 15 பேர் குடிச்சிட்டு வந்து இங்கே சாவை கிடக்குறான், அது என்னன்னு போய் பாருங்க அங்கே முதல்ல போய் ரைடு விட்டு அது என்ன ஏதுன்னு கவனிங்கயான்னா போலீஸ் போய் இங்கே எல்லாத்தையும் தேடி இருந்தால் அடுத்து பிரவீனோட மரணத்தில் குடித்தான்ல அந்த சாராயம் பிடிபட்டிருக்கும். அப்போது இந்த செய்தி இந்த மாதிரி எப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து கருணாநகரில் ஒரு 3 பேர் கள்ள சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டானாம்பா அப்படின்னா எல்லாம் ஊரே ஒரு அலர்ட்டாக இருக்கும், யாரும் குடிச்சிருக்க மாட்டாங்க, ஒயின் ஷாப் போகிறவங்க கொஞ்சம் பயந்துருப்பான், ஏதியா இப்போ தான் சாவு நடந்திருக்குன்னு. அப்போது ஏன் கலெக்டர் இதை சொன்னார்? அப்போது இதில் ஏதாவது ஒரு சதி இருக்கா? தெரிஞ்ச உண்மையை ஏன் கலெக்டர் மறைத்தார் அப்படின்ற போது நம்ம ஊர் போலீஸ் எப்படி கலெக்டர்கிட்ட விசாரிக்கும்? எந்த உயர் அதிகாரிகிட்ட விசாரிக்க முடியாது. ஈடியே கலெக்டரை விசாரிக்கக்கூடாதுன்ட்டீங்க நீங்கள்.
அப்போ எப்படி நம்ம போலீஸ் போய் ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு அவர் தான் ஹெட்டு. ஆமா. அப்போது அவராக சொல்லலை. அவராக சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லையே. கூட 2 பேர் உட்காந்து சொல்ல வச்சாங்க, இல்லை அரசியல்வாதிகள் யாரும் சொல்ல வச்சாங்கன்ற ஒரு பேச்சு இப்போ இருக்குல்ல. அப்போது இது அரசு வேணும்னே திட்டமிட்டு மறைச்சிருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி சாராயம் குடிச்சிட்டு அது விஷமானால், மெத்தனால் விஷமானால், அதை வந்து அந்த மெத்தனாலை முறிப்பதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. அந்த இன்ஜெக்ஷன் இப்போ எல்லாம் பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க 2 நாள் வரை அந்த முறிவுக்கான இன்ஜெக்ஷன் செலுத்தப்படலை. இல்லையே சார், பிரஸ் மீட்ல மருந்தெல்லாம் தூக்கி ஏவா வேலு அவர் காமிச்சாரு. ஆமாம், இது நம்ம டாக்டர் அவர் யார், மாசு இருக்கார்ல. ஆமாம் சார், மாசு எம்டி தானே அவர். ஆமாம், டாக்டர் எம்பிபிஎஸ் படித்து எம்டி படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கூட ஏதோ ஒரு அல்சர் மாத்திரை எடுத்து காட்டினதா இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்க. அது பிரச்சனை இல்லை. மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் போயிட்டு போதிய மருந்து இல்லை, 2 நாளாக அந்த இன்ஜெக்ஷனே போடலை. சரி, நீங்கள் இப்போது ஏன் வந்து ஜிப்மருக்கு மாற்றுறீங்க, ஏன் கடலூருக்கு மாற்றுறீங்க, ஏன் சேலத்துக்கு மாற்றுறீங்க? இடப்பற்றாக்குறையா இருக்கலாம் சார், மருத்துவமனையில இடப்பற்றாக்குறையா இருக்கலாம், இல்லை மருத்துவர்கள் பற்றாக்குறையா இருக்கலாம். சரி, அந்த மாதிரி வெவ்வேறு மருத்துவமனைகள் அமைச்சா மேபி அங்கே இருக்க டாக்டர்ஸ்னால வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ல. சரி, அப்போ இந்த இடம் பற்றாக்குறை, இல்லை பெட்டு பற்றாக்குறை, மருத்துவர் பற்றாக்குறை, இதெல்லாம் யார் பண்ணணும்? இல்ல சார், கேஷுவாலிட்டி இல்ல கவர்மெண்ட் பண்ணிருக்கணும். இப்போ கேஷுவாலிட்டிக்கு ஒரு 150 பேர் வராங்க அப்படின்னா அட் அ டைம்ல அவ்வளவு பேஷண்ட்ஸை பார்க்க முடியாதுன்றதுக்காக வெவ்வேறு மருத்துவமனைகளை போட்டிருக்கலாம். சரி, சப்போஸ் உங்களுக்கு கள்ளசாராயம் அந்த பகுதியில் ஏராளமாக விற்கப்படுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் அந்த காவல்துறை அதிகாரிகள் கல்வராயன் மலையினால நாங்கள் சாராயத்தை வச்சுட்டோம், போயிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை உங்களுக்கு வந்து அது நடக்குதுன்னு தெரியும். அப்படி இருக்க போது அதுக்கு ப்ரிகாஷனரி நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? நீங்கள் நம்ம சிவகாசிலாம் அடிக்கடி பட்டாசு விபத்து ஏற்படுது. ஏங்க அதுக்கே அரசு ஒன்றும் பெருசாக தீக்காயங்களை குணப்படுத்துவதற்கான சிறப்பு மருத்துவமனை எதனா இருக்கா? எல்லாரும் போய் ஊசி போட்டுக்கிற ஆஸ்பத்திரியில் தானே போய் சேர்க்கிறாங்க. ஒரு பிரிவு ஒன்றா இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 50 பேர் அட்மிட் ஆகிட்டான்பா, பரவாயில்லையா, ஒரு 4 பேரை காப்பாற்றினா போதும், மிச்ச பேர் சாகட்டும் அப்படின்னு விட்டுற முடியுமா? அப்போது அந்த மருந்தும் எங்களுக்கு செலுத்தப்படலை. வந்து நாங்கள் வந்து அப்படியே கிடக்கிறோம். இந்த டாக்டருங்க சரியா, அது பொதுவாக இயல்பாக எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் வச்சுங்க, இருந்தாலும் அதில் உண்மை இருக்கத்தானே செய்யும். அப்போது எந்த விஷயங்களும் இதில் வந்து சரியாக நவுத்தப்படலை. எல்லாருமே வந்து செங்கல் சூழலில் இருக்கிறவனா கைது பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போது இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நபர், இல்லை ஒரு கும்பல், இல்லை ஒரு பட்டாளம், இல்லை ஒரு குழு, இல்லை தனித்தனியாக பார்த்தா கூட ஒரு 10-20 பேர் இருக்கணும்ல. அந்த 10-20 பேர் நிச்சயமாக தமிழக ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் பெரும்பான்மையாக இருக்க முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க போய் சார் எங்கள் ஏரியாவில் ஒரு கல்லா ஒட்டிக்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆளுங்கட்சிக்காரன் என்ன சொல்ல, ஏய் என்ன எங்கள் ஆட்சியில் நீயும் கல்லா ஒட்டி சம்பாதிப்பியா, உனக்கு வந்து பர்மிஷன் வந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டியை போட்டு அது எங்கள் உரிமை அப்படின்னு ஆளுங்கட்சிகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் செய்கிறது இயல்பு. இது என்னென்னா மற்ற கட்சிகள் கொஞ்சம் பார்த்து கவனிப்பாங்க. இவங்க அப்படிலாம் இல்லை. நம்ம பழக்கரப்பையாக கூட சொல்லுவார்கள், அவங்க வந்து கம்பளை கட்டுவாங்கன்னா இவங்க காதோடு அறுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் போன தடவை நீங்கள் சாதாரணமாக ஒரு 8%, 7%, 10%க்குள்ளே இருக்கிறது சகஜம். 30-40ங்கிறது ஓவரில், இவங்க 30-40. அதால் இந்த விவகாரத்தில் இந்த நம்ம சிபிசிஐடி போலீஸ்னால் யார், இங்கேருந்து ஒரு 4 பேர் அட கர்மம்பா, இந்த ஷிஃப்ட்டு கணக்கில் நம்மளால் டியூட்டி பார்க்க முடியல, நமக்கு ரெஸ்ட் இல்லை இந்த ஸ்டேஷனில், நமக்கு வருமானம் வேணாம், ஒன்றும் வேணாம், என்னை எங்கேயாவது யூனிஃபார்ம் போட சர்வீஸுக்காக மாற்றிங்க அப்படின்னு போகிறது தான் சிபிசிஐடி. இன்னும் மிக திறமையான நபர்களை பொறுக்கி அலசி ஆராய்ச்சி. அப்படிலாம் இல்லையா சார்? அப்புறம் சிபிசிஐடி விசாரணை கூட அப்போ எதுக்கு அமைக்க சொல்லணும்? அது காவல்துறை விசாரிச்சுட்டு போகலாமே. காவல்துறைன்னா அப்போ எல்லாம் ஒன்று மண்ணா ஆகிடுவாங்க. இது ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு அப்படின்னு இவங்களாம் ஒரு பேரை வச்சு அதில் வேணால் இந்த ஐஜி டிஐஜி போன்றவங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நபர்கள்லாம் லஞ்சம் வாங்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் ஒரு சார்பாக இல்லாத அதிகாரிகள் பல பேர் இருப்பாங்க இயல்பாக. அவங்கள தூக்கி ஹெட்டாக போட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி இல்லை இந்த மாதிரி சிறப்பு பிரிவுலாம் இருக்குல்ல, இந்த பொருளாதார குற்றப்பிரிவில் இருக்கிற சிறப்பு பிரிவுலாம் இருக்குல்ல, திடீர்னு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் மாற்றுவாங்க. ஒரு இப்போ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் குரூப்னு இருக்கும். எந்த பிரான்ச்சுனா 1, 2, 3 எந்த விங் 1 விங்கு 2 விங்கு 3 விங்குன்னு திடீர்னு பார்த்தா ஒரு விங்கையே ஃபுல்லாக மாற்றுவாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் 2-3 எஸ்ஐ போலீஸ்காரங்க எல்லாரும் கும்பலாக மாற்றுவாங்க. என்னென்ன பண்ணிட்டாங்கன்னா வந்த பார்ட்டிக்கிட்ட சரி பண்ணிட்டாங்க இவங்க
அப்படின்னு புலனாய்வு குற்றப்பிரிவில் மாற்றுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. அப்போ அங்கேயும் அவர்களும் இயல்பானவர்கள் தானே. அவர்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கிற போது, மனிதன் வந்து வாய்ப்பு கிடைக்கிற போது தப்பு செய்வா இல்லையா? அந்த மாதிரி அந்த போலீஸும் அதை செய்யும். அதால் இவ்வளவு இதில் வந்து திருப்பு முனைகள் இருக்கிறதால இதை வந்து டெல்லியிலேருந்து யாராவது சிபிஐ போன்ற அமைப்புகள் வந்து விசாரித்தாதான் இதோட உண்மை வெளியே வரும் அப்படின்றதுக்காகத்தான் இதுவரை இப்போ சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த 2 திமுக எம்எல்ஏ கூட சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து இது ஒரு பெரிய சதி இருக்குது. பிஜேபி தான் வந்து கள்ளச்சாராயத்துல மெத்தனால கலந்தாங்க, இது அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சாங்கன்னு இப்போ திமுக வந்து பிஜேபி மேல பழி சொல்றாங்க. இது எங்கேயாவது ஒரு இயற்கைக்கு இல்லை கடவுளுக்காவது ஒத்து வருமா? அது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 100 பேரை அதுக்கு வந்து ஏன் நீங்கள் விக்கிரவனில் சாவடிச்சிருக்கலாமே? அதுக்கு எதுக்கு கள்ளக்குறிச்சி வரைக்கும் போவானே? இப்போ விக்கிரவனில் சாராயம் இல்லையா? இல்லை விக்கிரவண்டி பக்கத்து ஊரில் சாராயம் இல்லையா? கடலூர் மாவட்டத்தில் சாராயம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்ல. அந்த பதவிப்பு இருக்கும்ல, விக்கிரவன்லே பண்ணியிருந்தா. அப்போ இது எவ்வளோ ஒரு மட்டமான அரசியல். யாருமே வந்துங்க இப்படி ஒரு மாபா ஒரு 100 பேர் 50 பேர் சாவான். அப்போது இதை சொல்வதன் மூலம் ஒரு உண்மை என்ன புரியுது? நம்ம தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஒரு 100 பேரை கூட எதனா பண்ணலான்ற எண்ணம் தானே அது. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதானே நீங்கள் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறீங்க. இல்லை அவன் செஞ்சுருப்பான் சார் அதை. இப்போ இந்த பள்ளிக்கூடம் வேறு எங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பசங்க ஏதாவது ஒரு பென்சில் ரப்பர் எடுத்துகிட்டே சொல்ல, சார் அவன் தான் சார் எடுத்தானும்ல. அந்த மாதிரி ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு இதில் தோணுது. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி வைங்க, நான் என்ன சொல்கிறேன், இதான் சாக்கு. சிபிஐ நம்ம பிஜேபியை சரியாக மாட்டை விட்டு லாக் பண்ணணும் அப்படின்னா சிபிஐ கூப்பிட்டு வச்சுருங்க என்கொயரியை. இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ சிபிஐ விசாரிக்கிற போது உங்கள் போலீஸ் கூட இருக்கும், போகும், அதுக்கான எல்லாமே அந்த தரவுகளை கொடுப்பது, போகிறது, வருது எல்லாம் நீங்கள் தானே கூட இருப்பீங்க, நீங்கள் தானே அசெப்ட் பண்ணுவீங்க. அப்படின்ற போது நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம்ல, மாட்ட விடுங்க. சரி அண்ணாமலை தான் கொடுத்து விட்டார், அண்ணாமலை கார்லேருந்து தான் அது போச்சு அப்படின்னு அண்ணாமலை பிடிச்சி உள்ளே போடுங்க. ஏன் உங்களுக்கு இதானே இதை விட பெரிய சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? அதால் இது எவ்வளோ ஒரு மட்டரகமான நபர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான். எங்களுக்கு அந்த சதி தெரியும், சொல்லு சதி தெரியும்னு சொல்கிறல்ல. நீங்கள் இப்போ சிபிசிஐடி விசாரணை கொடுத்துருக்கீங்கள, அங்கே போய் சொல்லி எழுதி ஸ்டேட்மெண்ட்டாக அந்த 2 எம்எல்ஏ கொடுக்கட்டுமே. இதாங்க நடந்தது, என் பார்வைக்கு எனக்கு தெரிஞ்சது, நாங்கள் கவனத்துக்கு கொடுத்துட்டேன், இது குறித்து நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுங்க. அப்போது இது முழுக்க இவங்கள் செஞ்ச தவறை மறைப்பதற்கு ஒரு சிபிசிஐடி விசாரணை. இப்போ நீங்கள் போன ஆண்டு சிபிசிஐடி விசாரணை போட்டாங்க, செத்தாங்க, 10 லட்சம் கொடுத்தீங்க, என்ன நடந்தது? உடனே வந்து ஆமாம் ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாள் அங்கே அவ்வளோ லிட்டர் பிடிச்சேன், இவ்வளோ லிட்டர் பிடிச்சேன். நீங்கள் இதை இப்போவும் சொல்கிறீங்க, இதை இன்றைக்கி கூட நீங்கள் இப்போ செய்தியை போட்டால் கூட அந்த ஊரில் இவ்வளோ லிட்டர் பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும். அப்போது இது கள்ளக்குறிச்சி மாதிரி தான், 2 வருஷமாக குடிச்சுன்னு இருந்தான், ஒரு நாள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான், அதில் இது நகர்ந்துருக்கு. இப்போது இதில் ஒரு புது பிரச்சனையும் வந்து அந்த தரப்புலேருந்து கிளப்புறாங்க. இது முழுக்க சாப்பிட்டு இறந்தது பெரும்பான்மையானவர்கள் பறையர்கள், எஸ்சி மக்கள் தான், வித்தவனும் எஸ்சி தான். இப்போ அந்த சின்னதுரை இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் அவன் காய்ச்சி கொடுக்கல, அவனுக்கு மட்டும் அவன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல, அவன் கிட்டத்தட்ட ஒரு 10-50 பேருக்கு தரான். அப்போது எங்கேயுமே மரணம் நடக்கலை, எங்கேயுமே வந்து அந்த விஷயம் நடக்கலை. அப்போது இங்கே மட்டும் நடந்திருக்கு, எஸ்சி காலனி பகுதியில் மட்டும் இது நடந்திருக்கு. அப்போது இதுக்கு பின்னாடி எதனா சதி இருக்குமான்ற மாதிரியும் இப்போ ஒரு டாக் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இவன் வந்து வேணும்னே சின்னதுரை இவன் கல்லாவுக்கு மட்டும் வேணும்னே கலந்து கொடுத்தானா, இல்லை இவன் கோவிந்தராஜ் கொஞ்சம் லாபத்துக்கு ஆசைப்பட்டு இவனாக கலந்தானா அப்படிங்கிறதுக்கும் இன்னும் அரசாங்கம் சொல்லல. இப்போ பிடிச்சி 4 நாள் ஆகுது, இந்நேரம் இதை சொல்லியிருக்கணும்ல, விசாரணை தெரிஞ்சிருக்கும்ல. இல்லை நீதிமன்றத்துலலாம் ஒப்படைச்சிருக்காங்க சார், அப்போ வாக்குமூலம் வாங்காமல் ஒப்படைக்க மாட்டாங்கல்ல? இப்போ பிடிச்ச உடனே விசாரிச்சிருப்பாங்கல்ல, 4 தட்டியே என்னடா பண்ண எதிரா பண்ணன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்போ அரசு இதை வெளியிடணும்ல. இல்லை இந்த ஆளுக்கு இந்த மெத்தனாலை வந்து சின்னதுரை தான் கலந்தார், இல்லை சின்னதுரை கலக்கலை, இவன் தான் வாங்கின்னு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் லாபம் வரணுன்றதுக்காக இவன் தான் கலந்துட்டான், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்போ இந்த மர்மம் குற்றவாளிகள் உங்கள் கையில் கொஞ்சம் பேர் கிடச்சிருக்கான். நீங்கள் வாங்கினவன் கொடுத்தவன் எஜமானரை விட்டுருங்க, சரி ஏவலாலையாவது கிடச்சிருக்கான்ல, கூலிக்காரனாவது கஷ்டம் இல்லை. இப்போ இவனை வச்சு என்ன நடந்திருக்கும் நீங்கள் முதல்ல கூட சொல்ல வேணாம், அடுத்த ஸ்டெப் 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப்லேருந்து என்ன நடந்திருக்குன்னா சொல்லணும்ல. அப்போது இப்படி மௌனம் காக்கிற போது தான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க.
ஒரு எம்எல்ஏ புகார் கொடுத்தும் அந்த தொகுதியில கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்திருப்பாங்களா? ஆளுங்கட்சி எம்எல்ஏவா எதிர்கட்சி எம்எல்ஏவா? எதிர்கட்சி எம்எல்ஏ தான். யாருக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசு? ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அப்புறம் இப்போ இந்த மரணம் நடக்கலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கும் கோவிந்தராஜ் தான் இருப்பாரு. இப்போ போலீஸ்க்கு தெரியாம விட்டுட்டாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சுதானுங்க, ஒன்றும் ரகசியமா இல்லையே. டாஸ்மார்க்கை மூடிட்டா கள்ளச்சாராயம் பெருகுன்றீங்க, ஏன் போலீஸ்க்கு என்ன வேலை? டாஸ்மார்க்கை மூடினாலும் மக்களுக்கு பாதிப்பு. என்ன பாதிப்பு வந்துடும்? உடனே அந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட்டா உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருதா? என்ன வருதான்? எத்தனை பேர் இப்போ கொரோனா காலத்தை மூடி வச்சிருந்தான், எத்தனை பேர் சேர்த்தான்?